இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 22 அதிகாரம் 42 வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், நான் என் சுயமாய் எதையும் செய்கிறதில்ல, நான் என் சுயமாய் எதையும் பேசுறதில்ல. பிதா என்ன பேச சொல்றாரோ அதை தான் நான் பேசுறேன். பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்றேன். அப்ப இயேசு முற்றிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அதிக அக்கறை உள்ளவராய் இருந்தார் என்பதற்கு இந்த ஜெபம் ரொம்ப ஆதாரமா இருக்கு. பாருங்க, அவர் 100% மனிதனா இருந்ததுனால தாம் இன்ன விதமாய் மரணம் அடைய போகிறதை அறிந்து ஆத்மாவில வியாகுலப்பட்டு அதிகமாய் தான் நேசித்த 3 சீசர்கள் அழைத்து, நீங்க இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வியர்வையின் துளி இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டிருந்தது என்று பைபிள் சொல்லுது. பாருங்க, இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுல இருந்து அவர் விலகி போக விரும்பவில்லை. இந்த மாதிரி என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லல. பிதாவின் சித்தத்துக்கு அவர் பரிபூர்ணமா தன்னை ஒப்பு கொடுத்ததுனால வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இயேசுவா இருந்தாலும் கடைசி நேரத்திலையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கு பாருங்களேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான. அந்த சித்தத்துல இருந்து விலகிறதுக்கு நமக்கு லாஸ்ட் மினிட்ல கூட வாய்ப்பு இருக்கும். அந்த நேரத்துல அதை விட்டு விலகி போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாய் வாழ்ந்து அவர் கடந்து சென்றிருக்கிறார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான காரியமாக இதை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நம்ம செஞ்சு முடிக்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? இயேசுவை குறித்த பிதாவின் சித்தம் அவர் சிலுவையின் மூலமாய் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கணும். மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் அந்த சிலுவையில தான் சிந்தப்படணும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். அது இப்படித்தான் அவர் பாடுபடணும். இது அவருடைய சித்தமாய் இயேசுவின் வாழ்வில் நியமிக்கப்பட்டிருந்தது. அதே போல உங்க லைஃப்ல தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுங்கள். தேவன் உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவார். இயேசுவே, உம்மை போல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.